அன்புள்ள கும்பராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்பராசி என்பர்களுக்கு ராசியில் ராகு, 2 சனி, 4 செவ்வாய், 5 சூரியன், புதன், 6ஆம் இடத்தில் குரு, 7 கேது, சுக்கிரன் இருக்கிறார்கள். 2ஆம் அதிபதி குரு உச்சம் பெற்று தங்களின் 2ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பு. அங்கே சனி இருந்தாலும் அவர் ராசிநாதனாக இருப்பதாலும் குருவின் பார்வையில் இருப்பதால் பெரிய அளவில் கஷ்டங்கள் வர வாய்ப்பு இல்லை. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்று நினைக்க வேண்டும். பொருளாதார முன்னேற்றம் தடைபடாது. ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் சிக்கல்கள் குறையும். புதிய முயற்சிகள் மேற்கொள்வீர். நல்லவர்களின் சகவாசம் தங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பர். மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் ராசியை பார்ப்பதால் ஆடை, ஆபரணம், வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ராசியில் ராகு, 2 சனி இருப்பதால் எதையும் கவனமாக செய்தல் வேண்டும். கண்கள், பற்கள் உபாதைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பேசும் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. யார் குறித்தும் தேவையில்லாத விமர்சனங்கள் செய்யக்கூடாது. உணவு விஷயத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும். அவர்கள் நடத்தை கவலை அளிக்கும். தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் அனைத்தும் நடைபெறும். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை தாங்கள் வழிபடுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் நடைபெறும். ஜென்மராசியில் ராகு, 4 செவ்வாய், 6 குரு இருப்பதால் எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் இருத்தல் வேண்டும். அலைச்சல் காரணமாக இடையூறுகள் உண்டாகலாம். பண வரவில் ஏற்றம் இறக்கம் உண்டு. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினால் கூட தங்களுக்கு எதிராக வீண் பழி சொற்கள் வரலாம். கவனம் தேவை. உத்தியோகத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் கூட உடன் இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழி சொற்களை சுமத்துவர். கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். அப்போதுதான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். என்ன இருந்தாலும் 7 சனி என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.